மத்தியில் பாஜக, காங்கிரஸ் என யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக மக்களை மாற்றந்தாய் போலதான் பார்க்கின்றனர். விழுப்புரத்தில் நடந்த பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அவர் ஆளுகின்ற மாநிலத்திற்கு சிறப்பு நிதி என்று லட்சக்கணக்கான கோடியை அங்கே செலவழித்து அந்த மாநிலம் வளர்ச்சி வருகிறது. ஆனால் எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு நிதி அளிப்பது கிடையாது. அது காங்கிரஸ் ஆட்சி செய்தாலும் சரி, எனது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்தாலும் சரி, அதில் வேறுபாடே கிடையாது. இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக ஜிஎஸ்டி செலுத்துகின்ற மாநிலத்தில் 2வது இடத்தில் இருப்பது தமிழ்நாடு. ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசு செல்வது நிதியோ குறைவான நிதி. இந்தியாவிலேயே ஜிஎஸ்டி அதிகமாக கொடுக்கும் 2வது மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் மத்திய அரசு ஜிஎஸ்டி வருவாய் தருவதில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக போட்ட பிச்சையால் தான் அன்புமணி ராமதாஸ் எம்பியாக உள்ளார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திரு அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறார், நாங்கள் அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க, ஐயோ பிச்சை போடுங்க போடார். அப்படித்தானே போட்டு நாடாளுமன்ற ஆகியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்டது நாங்கள். நான் முதலமைச்சர் இருக்கும் போது அறிவிச்சவர் சி.வி. சண்முகம் சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் போது உத்தரவு போட்டிருக்கிறேங்க. மறைக்க முடியுமா? மறைக்க முடியுமா? தெளிவாக ஆர்டர் போட்டுக்கிறோம். 2020 டிசம்பர்ல ஆர்டர் போட்டுக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்பு வந்த அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம், அத காலத்தை நீடித்து கொடுக்காத காரணத்தினால காலாவதி ஆயிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்திருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிறைவு பெற்றிருக்கும். விடியா திமுக ஆட்சியில் கட்டுமான பொருட்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளதால் மக்கள் கனவில் தான் வீடு கட்ட முடியும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. வெண்ணை முட்டிக் கொண்டிருக்கின்றன, கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியவில்லை. அதோட கட்டுமான தொழில்கள் இன்றைக்கு சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் 190 ரூபாய், இன்றைக்கு 390 ரூபாய் ஒரு மூட்டை. செங்கல் விலை உயர்வு, ஜல்லி விலை உயர்வு, எம்சாண்ட் விலை உயர்வு, கம்பி 30,000 ரூபாய்க்கு ஒரு டன் கம்பி வித்தது, இன்றைக்கு 65,000 ஒரு டன் கம்பி. ஆக இனிமேல்லாம் யாரும் வீடு கட்ட முடியாது, கனவுல வீடு கட்டிக்கலாம். திமுக ஆட்சியில் கனவுல மட்டும் வீடு கட்டலாம். ஆக மத்திய மாநில ஆட்சிகள் இந்த கட்டுமான தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீடு கட்டுவோர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்டுற ஆசையே போய்விட்டது இந்த ஆட்சியில். அப்படிப்பட்ட நிலைமை. மத்தியில் நடப்பது சாமானிய மக்களுக்கான ஆட்சி அல்ல, அம்பானி அதானிக்கான ஆட்சி. தமிழ்நாட்டில் நடைபெறுவது குடும்ப ஆட்சி என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. இந்த தேர்தல் நம்முடைய தமிழகத்துடைய உரிமையை மீட்கின்ற தேர்தல். இன்றைக்கு 10 ஆண்டு காலம் நடைபெறுகின்ற இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மோடியுடைய அரசு, இன்று நடைபெறுகின்ற அந்த அரசு 2 ஏழை எளிய சாமானியனுக்கான ஆட்சி அல்ல, அதானிக்கும் அம்பானிக்கும் நடத்தப்படுகிற ஆட்சி. இன்னொரு அரசு தமிழகத்தில் நடைபெறுகின்ற குடும்ப அரசியல். தன் குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அரசு. நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டின் உரிமையை மீட்கும் தேர்தல். விழுப்புரம் பொதுக்கூட்டத்தில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பேச்சு. ஸ்டாலினுக்கு தோல்வி ஜுரம் வந்துவிட்டது. ஆத்தூர் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலின் அவர்களுக்கு தோல்வி ஜுரம் வந்துட்டது. அதனாலதான் எங்க பார்த்தாலும் என்னை பற்றி அவதூறா பேசுவது, கீழ்த்தரமாக பேசுவது, அதிமுகவை திட்டமிட்டு விமர்சிப்பது தொடர்ந்து வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மா மனிதரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, தெய்வ சக்தி படைத்த கட்சி. இதே புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம்
கட்டி காத்த கட்சி அதிமுக கட்சி. இருவரும் தலைவர்கள் இருவரும் தெய்வங்களாக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்துக்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஸ்டாலினை போல 1000 ஸ்டாலின் வந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் ஆத்தூர் நகரமே குலுங்கி கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அரசியலுக்கு வந்து 5 ஆண்டுகள் கூட ஆகாத ஒருவர் அதிமுகவை ஒழிப்பேன் என்று கூறுகிறார். அதிமுகவை யார் அடைக்க நினைத்தாலும் உடைக்க நினைத்தாலும் அழிந்து போவார்கள் என கழக பொதுச் செயலாளர் பேச்சு. சில பேர் பேசுகிறார், கட்சிக்கு வந்து ஒரு 5 ஆண்டு நிரம்பல, அதுக்குள்ள அதிமுகவை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை போல எத்தனையோ பேர் பார்த்த கட்சி அதிமுக கட்சி. அதிமுகவை அழிக்க இந்த பூமியில் எவனும் பிறந்ததில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இது ஒரு சக்தி வாய்ந்த கட்சி. 30 ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஆட்சி செய்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, 2,06,00,000 உறுப்பினர்கள் கொண்ட கட்சி. எந்த கட்சியோ அழிக்க என்று நினைக்கிறீர்கள், யார் அழிக்கின்றோம் என்று எண்ணுகின்றார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள். இதுதான் சரித்திரம். ஸ்டாலின் அமைச்சராக இருந்தபோதுதான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு நிலம் ஒதுக்கப்பட்டது. அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு விரும்பத்தகாத சம்பவங்கள் தூத்துக்குடியில் நடந்ததற்கு திமுக தான் காரணம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு 86 ஏக்கர் நிலம் கொடுத்தது நீங்கள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது. நீங்கள் தொழில்துறை அமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே ஸ்டெர்லைட் ஆலை 1500 கோடியில் விரிவாக்கம் செய்யப்படும் என்று சட்டமன்றத்திலே பேசி அவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அந்த ஆலை விரிவாக்கம் செய்வதற்கும் அந்த ஆலை முதலீடு செய்வதற்கும் உங்களுடைய தயவு தேவைப்பட்டது. உங்கள் காலத்தில் தான் இந்த பிரச்சனைக்கே போதாகரமாய் கிளம்பியது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த ஆலைகள் மூடுவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். அந்த ஆலை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு புதுப்பிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வந்த பொழுது அதை நிறுத்தி வைத்து அதை புதுப்பிக்காமல் இருந்தது அதிமுக ஆட்சி. நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழுத்தம் தராமல் கும்பகரனை போல் தூங்கிக் கொண்டிருந்தார்களா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போட்டு கட்சி பணியை முடக்க பார்க்கின்றனர். எத்தனை வழக்குகளை போட்டாலும் அதை சட்டப்படி எதிர்கொண்டு தூள் தூளாகுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. மக்கள் மனதிலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களை எவராலும் அசைக்க முடியாது. மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சி அதிமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக கட்சிக்காரன் மீது, தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் விளக்கு போட்டு கட்சி பணியை செய்யாம முடக்க பார்க்கிறீங்க. நீங்க எத்தனை வழக்குகள் போட்டாலும் அத்தனையும் சட்ட நீதியாக சந்தித்து தூள் தூளாக்குவோம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். செங்கலை தூக்கிக் கொண்டு ஊர் ஊராக சுற்றித் திரியும் ஒற்றை செங்கல் உதயநிதி ஸ்டாலின். கள்ளக்குறிச்சி பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். எங்கே கால்நடை பூங்கா 25 கிலோமீட்டர்ல பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா 1000 கோடியில் 1000 ஏக்கர்ல கட்டி கொடுத்தேன். ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. அந்த பூங்காவை 3 வருஷம் திறக்காம பூட்டி வச்சிருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டு ஊர் ஊராக செல்கின்ற ஒற்றை செங்கல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பல லட்சம் செங்கல்ல இந்த கால்நடை பூங்காவை கட்டிக்கிறோம். 1000 கோடியிலே இந்த கால்நடை பூங்கா உருவாக்கி இருக்கிறோம். ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. ஏன் திறக்க மறுக்கின்றீர்கள்? இதில் என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி தேவை? விவசாயிகளுடைய உபதொழில் கால்நடை வளர்ப்பு, அது பிரம்மாண்டமாக
இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய கால்நடை பூங்கா கட்டிக்கின்றோம். அதிமுக ஆட்சியில் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை திறப்பதற்கு ரிப்பன் வெட்டக்கூட ஸ்டாலினுக்கு கை வலிக்குதா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. தலைவாசல் கால்நடை பூங்காவை விரைவில் திறக்கவில்லை என்றால் அதிமுக சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. இருக்கின்ற காரணத்தினாலே விவசாயியுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் அத்தனையும் அனுபவ ரீதியாக அனுபவித்த காரணத்தினாலே இந்த மண்ணிலே பிறந்த விவசாயி தொழிலாளி கஷ்டப்படக்கூடாது, அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பதற்காக ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை கட்டி வச்சிருக்கிறோம். அதை திறக்கிறதுக்கு மனசு இல்ல. அந்த ரிப்பன் வெட்டுவதற்கு இவருக்கு என்ன கைவலிக்குதா சொல்லுங்க. 3 ஆண்டு காலம் பூட்டி வச்சிருக்கிறாங்க. இது நியாயமா? ஆக ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டிருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பல லட்சம் செங்கல்ல கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை திறப்ப ஏன் மறுக்கின்றீர்கள்? இந்த திறந்துட்டா அதிமுகவுக்கு நல்ல பேர் வந்துடும், எடப்பாடியாருக்கு நல்ல பேர் வந்துடும் அப்படின்னு குறுகிய எண்ணத்தோடு இதை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த கட்டடத்தை பயன்படுத்தாவிட்டால் இந்த கட்டடம் வீணாகிவிடும். இனியாவது விடியா திமுக அரசு, விடியா திமுக முதலமைச்சர், விளையாட்டுத்துறை முதலமைச்சர் மக்களுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக திறக்கப்பட வேண்டும். அப்படி திறக்காவிட்டால் இந்த தேர்தல் முடிந்த பிறகு இதற்காக மாபெரும் போராட்டத்தை உங்களோடு சேர்ந்து நடத்துவோம். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று சூறாவளி பிரச்சாரம். அதிமுக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். மத்திய சென்னை மற்றும் சென்னை தெற்கு நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் இன்று சூறாவளி பிரச்சாரம். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். நாட்டின் பிரதமராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வருவதற்கு அதிக வாய்ப்பு. சிவகாசி பிரச்சார கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கிறவரு பிரைம் மினிஸ்டர் ஆவாரா, இல்ல இந்தியா கூட்டணியில இருக்கிறவரு பிரைம் மினிஸ்டர் ஆவாரா? யார் ஆவாங்க? உறுதி. அவர் சொல்றதுதான் உண்மை. இந்த 4 கூட்டணி 4 நமதே, 40 நமதே, நாளை நமதே அப்படின்னு சொல்றபடி 40 தொகுதிகளையும் வென்றெடுக்க போகிறது என்று இன்றைய கருத்து கணிப்பு சொல்லுது. அதனால நீங்க சொன்னது உண்மைதான். எடப்பாடியார் தான் அடுத்த பிரதமராக வர அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் முடிந்ததும் நானும் ரவுடிதான் என கத்தும் ஆட்டுக்குட்டி மட்டன் பிரியாணி ஆவது உறுதி. கோவையில் பிரச்சாரம் செய்த கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா பேச்சு. ஏதோ படத்துல வடிவேலு நானும் ரவுடிதான் கத்துற மாதிரி நான் தான் தலைவன் ஒரு ஆட்டுக்குட்டி சுத்திக்கிட்டு இருக்கு. திருவிழா முடிச்சதும் ஆடு பலி கொடுக்கிறது வழக்கம். அந்த ஆட்டை வளர்த்தவனே பலி கொடுப்பான்றதுதான் வரலாறு. ஆட்டுக்குட்டி எங்க வேணும்னாலும் சிங்கம் வேஷம் போடலாம். வர்றவங்க போறவங்கள 1000 அண்ணா சொல்லி கூப்பிடலாம். ஆனா இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஆட்டுக்குட்டி மட்டன் பிரியாணி ஆக போறது மட்டும் கன்ஃபார்ம். உற்பத்தி குறைவால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு. விடியா ஆட்சியில் பாலுக்கு கூட படாத பாடுபட்டு வருவதாக மக்கள் குமரல். ஹெலிகாப்டரில் பறந்து பிரச்சாரம் செய்யும் அண்ணாமலை. தகர பெட்டியோடு வந்தவர் ஹெலிகாப்டரில் பறப்பது எப்படி என மக்கள் கேள்வி. 2011ஆம் ஆண்டே பெண்களுக்கு இலவச நாப்கின் வழங்க உத்தரவிட்டவர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா. 13 ஆண்டுகள் பின்தங்கிவிட்டு ₹1 நாப்கின் வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்ட பாஜகவுக்கு மக்கள் கண்டனர். போதைப் பொருள் கடத்தலில் ஈட்டிய சுமார் 40 கோடி ரூபாயை திரைப்படம் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் ஜாஃபர் சாதிக் முதலீடு செய்துள்ளது கண்டுபிடிப்பு. அமலாக்கத்துறை விசாரணையில் அம்பலம். ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேர் மீது டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது என்சிபி. 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பான வழக்கு விசாரணை விரைவில் நடைபெறும் என தகவல். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரம்.
நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் காவல்துறை சம்மன். விதிகளை மீறி இரவு 10 மணிக்கு மேல் அண்ணாமலை மீண்டும் பிரச்சாரம். பறக்கும் படையினரிடம் வாக்குவாதம் செய்த அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே மருத்துவ மாணவர் மீது துப்பாக்கி சூடு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 2 துப்பாக்கியுடன் கைது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வயல்வெளியில் அரசு பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் பயணிகள் உயிரோடு விளையாடும் விடியா திமுக அரசு. கடலூர் மாவட்டம் வடலூர் நகரப்புற பகுதிகளில் அடிக்கடி ஏற்படும் திடீர் மின்வெட்டு. விடியா திமுக ஆட்சியில் ஏற்படும் தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆந்திர மாநில இளைஞர் கைது. விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லா அவல. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வீட்டின் ஜன்னலை உடைத்து 20 பவன் தங்க நகை கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை அருகே திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண்களை ஏமாற்றிய உலக ஆணழகன். தலைமறைவாக இருந்த உலக ஆணழகன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மர்ம நபர்கள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் அச்சம். விடியா காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடாததே காரணம் என குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை சந்தையில் பிச்சிப்பூ கிலோ 2800 ரூபாய்க்கு விற்பனை. மல்லிகைப்பூ 800க்கு விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது சர்வதேச கொள்கைகளுக்கு முரணானது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அறிக்கையில் கண்டனர். ஐபிஎல் போட்டியின் 29வது லீக் ஆட்டம் 20 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி சென்னை அணி அபார வெற்றி.